வணக்கம் மக்களே, இன்னைக்கு 2வது நாள். இப்போ வந்து ஜடாயு போயிட்டு இருக்கோம். ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஆட்டோவில் பேரம் பேசுறது வந்து நான் கிளிப்பில் போடுறேன். என்னென்னா எங்கள் ரூம்லேருந்து ஜடாயு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் போனோம். அங்கே கொல்லத்தில் நீங்கள் வரும்போது வல்ல ஏதாவது ரிட்டர்ன் கிடைக்கும். இங்கேருந்து வரும்போதே அதான் நம்ம அத்தனை ரேட்டு குறைச்சி வரைஞ்சது கொல்லம். என்னென்னா இங்கேருந்து ரூம்லேருந்து ஜடாயு போயிட்டு அந்த ஹில் ஸ்டேஷன் ஹில்ஸ் இருக்கும். அங்கே வந்து ரோப் காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ரோப் காரில் போயிட்டு அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த சிலை மட்டும்தான் இருக்கும்ல. ஆமாண்ணா, மருந்து சிலை, கழுகு சிலை ஜடாயு. அந்த ஸ்டோரி வந்து நாங்கள் மேலே வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு? படிச்சிக்கலாண்ணா, ஜிபிடி இருக்கு. அதுதான் நான் படித்தேன். வீடியோவே விட்டு பல வருஷம் ஆச்சுண்ணா. உங்களுக்காக திருப்பி இப்போ படிக்கிறேண்ணா, மனப்பாடம் பண்ணி சொல்கிறேண்ணா. சரி, அந்த என்னடா இது பயங்கரமா இருக்கு. நீங்களாம் போட்டோ வீடியோலாம் எடுத்தாச்சுண்ணா. நாங்கள் கேரளால லாட்ரி வந்து ஃபேமஸ். அதாண்ணா, வாங்கிடலாமா? வாங்கிடலாம். இங்கே நான் வாங்கினேன். அதாவது 20 கோடி, சும்மா இல்லை. ஓகே கிறிஸ்மஸ் பம்பர் ப்ரைஸ்ன்ட்டு வந்து 20 கோடின்ட்டு சொன்னாங்க. நான் வந்து ஒத்தப்படை எண்ணில் வாங்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், ஒன்று வாங்கினேன். ஒத்தப்படை எண்ணாலே ஒன்று தான். சரி, அதிகபட்சமாக வாங்கலாம். ஓகேண்ணா, இது கேவலமாக இந்த மாதிரி சிரிக்கக்கூடாதுன்ட்டு 3 வாங்கினேன். ஒரு டிக்கெட் வந்து 400 ரூபாய். 1200 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஓகே. அதுல வந்து அந்த அந்த அகர வரிசை இருக்கும்ல, எஸ் ஏ அந்த மாதிரி. எனக்கு வந்தது வந்து எஸ். நான் சாமி கிட்ட எல்லாம் வச்சு குலதெய்வம் கோயிலெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு அதை எடுத்துன்னு வந்து பாக்குறேன். எஸ்ன்ற ஒரு சீரியலே வரல. 1000 ரூபாய் ஆறுதல் பரிசு. நம்ம டிக்கெட் வாங்கினா 400 ரூபாய், அதுவே வரல. எல்லாம் போயிடுச்சு. நீங்க வாங்குறோம் ஜாக்பாட் அடிக்கிறேண்ணா அப்படின்ற. கண்டிப்பாண்ணா. அப்போ ஒரு லாட்டரி டிக்கெட் கடையில் நிப்பாட்டி வாங்குறோம் ஜாக்பாட் அடிக்கிறோண்ணா. கோடி சொன்னா ஆவறோண்ணா. ஓகே, மக்களுக்காக. யாருன்னா இங்க ஸ்டிச்சு சொல்லிடு. ஆனா எல்லாம் 6 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். அது உள்ள போகாம காலையிலேயே வந்து எல்லாமே கிடைக்குமா? வெஜ் நான்வெஜ் எல்லாமே கிடைக்குமா? சரி, உள்ளே நம்ம எடுத்துக்கலாம். ஃபேமிலி ரூம் மாதிரி இருக்கு, அது எடுத்து. பசிக்குதாடா? பசிக்குதா? சாப்பிட்டுடலாம். அடுத்த வாரம் சென்னையில் வந்து நம்ம ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறோம். எங்கன்னா காட்டுப்பக்கம் பஸ் ஸ்டாண்ட். எல்லாரும் வந்துருங்க மக்களே. 1+1 ஆஃபர் பிரியாணி. அது லொக்கேஷன் வந்து டேக் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் வந்து கடையில் போயிட்டு ஓப்பனிங் வந்து நம்ம வீடியோவும் எடுப்போம். அங்கே போய் பார்த்துப்போம். உண்மையிலே நல்லா இருக்கும். தம்பி நல்ல தம்பி. அது வந்து அந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, தேங்க்யூ. பரோட்டா, காலையிலே பரோட்டா, இடியாப்பம், சிக்கன் கறி, பீஃப் கறி. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து கம்மியாக இருக்கு. சால்ட் வந்து எல்லாத்துலேயும் கம்மியாக இருக்குது. வேறு வழியில் நம்ம சால்ட் தான் எக்ஸ்ட்ரா கேட்கணும். ஆனால் இங்கே சால்ட் கம்மியாக சாப்பிட்றதுனால தான் லைஃப் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தர்கள் வந்து அவாய்ட் பண்ணுற உணவு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, புளிக்காரம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அது ஏன்னா வந்து அதனால தான் வந்து அவங்க வந்து கடலைக்கறி. நிஜமாங்க உப்பு காரம் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். பயங்கரமாக இருக்கு.
பீஃப் இன்னொன்று வேற லெவலு பீஃப். என்னப்பா பீஃப் எப்படி இருக்கு? டேஸ்ட் அப்படி இன்னும் சொல்லிடலாமா? இன்னொன்று சொல்லுங்க. ஓகே. கடலைக்கறி பீஃப் இவங்க 2 பேர் வந்து வெஜ்ஜு. கடலைக்கறி, பரோட்டா பரோட்டா, பரோட்டா. எங்க போனா? என் மூஞ்சி மாறிடுச்சா? என்ன ஏதோ சண்டையா? நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, உண்மையிலே நல்லா இருக்கு. லெவலுங்க உண்மையிலே பீஃப். ஐயோ கேட்டா பீஃப் பீஃப் இன்னொன்று வெஜ்ஜு குருமா பீஃப் ஒரு பீஃப். சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் இருக்காங்க நமக்கு. இங்கே கேரளாவில் வந்தால் தெரியாதுன்னு நினச்சேன். நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து கேட்குறாங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, எப்படி இருக்கு? வேற லெவலுங்க. மக்களே சான்ஸே இல்லை, செம்மையா இருக்கு. இந்த பரோட்டாவை வந்து இதில் அப்படியே ஊற வச்சு ஒரு பீஃபை வச்சு பாருங்க. வேற லெவலுங்க. வந்து இங்கே வந்து இந்த பீஃப் கறி, அப்புறம் வந்து இந்த பரோட்டா, நல்லா கேரளா பரோட்டான்னு இருக்குது. இதுதான் கேரளா பரோட்டானா கேரளா பரோட்டாவே வேற லெவலு. காலையிலே வந்து சாப்பிட்றோம். மற்ற வந்து இடியாப்பம் போடு. இடியாப்பத்தில் இடியாப்பத்தை அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டா உங்களே ஒருத்தங்க. நான் வந்து இட்லி தோசை கடையில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஆனால் அது ரெகுலராக சாப்பிட்றது தான். டிஃப்ரெண்டாக சாப்பிட்றது வந்து லெவல் உண்மையிலே. தெரிக்குதுங்க அப்படியே. ஹாய் காய்ஸ், இப்போ வெஜிடேரியனுக்கு வந்திருக்கீங்க. நான்வெஜ்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு இடியாப்பம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ப்ரோ ப்ரோ இடியாப்பம் சாப்பிட்டீங்களா? அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? பத்த மாட்டேது. ஆர்டர் பண்ணிட்டே இருக்கீங்களா? ப்ரோ அவ்வளோ சுவையாக இருக்கா? ரொம்ப அற்புதமா இருக்கு. குருமா இருக்கு. ஓகே ப்ரோ, நான்வெஜ் ட்ரை பண்ணி பார்க்குறது. ஆனால் வெஜ்ஜே நல்லா இருக்கு. வெஜ்ஜே நல்லா இருக்குங்களா? சரி ப்ரோ. ப்ரோ இன்னொரு ஃப்ரேம் வருது சார். இன்னொன்று வருது. நம்ம இவர்கிட்ட நான்வெஜ் பற்றி கேட்டு பார்க்கலாம். காஃபி ஆர்டர் பண்ண காஃபி வந்துருச்சு. இப்போ நம்ம ரூபன் அவரை கேட்கலாம். ரூபன் அவரை எப்படி இருக்கு நான்வெஜ்? எப்படி இருக்குன்னா லைக் இந்த பன்னீர் இருக்கும்ல, அந்த மாதிரி பன்னீர் சாப்பிட்றீங்களா? அந்த மாதிரி குக்காக இருக்கு. சிக்கன் ஆகட்டும், பீஃப் ஆகட்டும், பன்னீர். வெஜிடேரியன்ல நீங்க எனக்கு வெஜிடேரியன்ல பார்த்தா பாவமா இருக்குங்க. ஏங்க மிஸ் பண்றீங்க, நிறைய மிஸ் பண்றீங்க. தயவு செஞ்சு நான்வெஜ் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாங்க, உங்களுக்காக ட்ரை பண்றோம். இப்போ அந்த சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம். ஆல்ரெடி சொல்லிட்டு தான். இல்ல வேற ஏதோ ஒரு டிஃபரெண்டா சொல்லுங்க. பயங்கரமா இருக்கு. அப்படியே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. ஜடைக்கு டிஃபன் எப்படி இருந்தது? ஆமா பயங்கரம்.